பரத் ஐசியூவிற்குள் சென்று முத்தண்ணனை சந்தித்தான். அவருடைய முகம் மிகவும் சோர்வாக இருந்தது. மன்னிச்சிடுங்க தம்பி, இன்னைக்கு அப்பா அப்படி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. பொய் சொல்றதுக்கும் என்னோட மனசு இடம் தரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். எப்பவும் போல நாளைக்கு கேன்டீனுக்கு போய் வேலையை பாருங்க. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தம்பி, உங்கள் விஷயத்தை கூட எசகு பிசகா உளறிட்டேன்னு நினைக்கிறேன். ஆதரவுடன் அவரது தோளை தொட்ட பரத், கவலைப்படாதீங்க, எல்லா உண்மையையும் சொல்லியிருக்க மாட்டீங்க, சொல்லவும் விடமாட்டாங்க, சொல்லவும் முடியாது என்றான். ஐசியூவிலிருந்து வெளியே வந்த பரத் ஸ்ரீதரனையும் பிரணவையும் அழைத்து கொண்டு தன்னுடைய கேபினுக்கு சென்றான். என்ன பரத் இது, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை கொன்னு இருக்காங்க, நீ என்னடானா போலீஸில் சொல்ல வேணாம்னு சொல்கிற? அப்பா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த முத்தண்ணனுக்கு யாருமே வேலை கொடுக்கல. அவருக்கும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு உதவி பண்ணேன். அவர் நல்லவருப்பா, அதனால தான் உங்ககிட்ட அவர் எதையும் மறைக்கலை. செஞ்ச தப்பை உணர்ந்தவனை விட நல்லவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. சரிப்பா, அந்த பிரஜாபதி உன்னையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கானே, அதுக்காகவாவது போலீஸில் ஒரு புகார் கொடுக்கலாம் இல்ல? இப்போ அது முக்கியம் இல்லைப்பா. விஷயம் வெளியே தெரிஞ்சா முதல்ல போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரும், அப்புறம் ஃபேக்ட்ரிக்கு போகும். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பாதிக்கப்படும். நிறைய தொழிலாளிகளோட வாழ்வாதாரமும் இதில் அடங்கி இருக்கு. அதனால் கொஞ்ச நாள் போகட்டுப்பா. சில வினாடிகள் யோசித்த ஸ்ரீதரன் பரத்தை பார்த்து சரி என்பதைப் போல தலையாட்டினார். பரத் அழுது கொண்டிருந்த பிரணவை சமாதானப்படுத்த முயன்றான். அந்த பிரஜாபதியை கொல்லாம விடமாட்டேன், நான் போலீஸ்கிட்ட போகத்தான் போறேன், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று வேகமாக எழுந்தவனின் கையை பிடித்து இழுத்தான் பரத். போய் தாராளமா சொல்லு, உங்க அப்பா இறந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். உங்க அப்பா எங்கேயோ உயிரோட இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அம்மாவோட நம்பிக்கை முதல்ல சாகும். அவங்களுக்கு ஹார்ட் வீக்கா இருக்குன்னு உனக்கும் தெரியும் தானே? அவங்களையும் சாகடிச்சிட்டு அனாதையா சுத்து. அந்த பிரஜாபதியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போ. உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கோ. செய்வதறியாது அழுது கொண்டே நின்றான் பிரணவ். இல்ல பரத் சார், எங்க அப்பா ஒரு அயோக்கியன். எங்க அம்மாவை ஏமாத்திட்டு ஓடிட்டாருன்னு ரொம்ப கேவலமா பல தடவை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கேன். எங்க அம்மா அவரை பத்தி பெருமையா ஏதாவது சொல்லும் போதெல்லாம் பதிலுக்கு அவன் இவன்னு கேவலமா பேசியிருக்கேன். இதனாலேயே எங்க அம்மா என் முன்னாடி எங்க அப்பாவை பத்தி பேசுறதையே விட்டுட்டாங்க. பாவம், அவரு சாகும்போது எவ்வளவு துடிச்சிருப்பாரு என்று வாய்விட்டு கதறினான் பிரணவ். மேலும் அவரோட ஆன்மா என்னை மன்னிக்கவே மன்னிக்காது என்றான். பரத் தோழமையுடன் ஒரு கையால் பிரணவின் தோலை பிடித்து கொண்டான். சத்தியமா உங்க அப்பாவுக்கு உன் மேல 1% கூட கோபம் இருக்காது. இப்ப நீ அழுகிறத பார்த்தாதான் அவருக்கு கஷ்டமா இருக்கும். முகத்தை கழுவிட்டு போய் அம்மாவை பாரு, இப்போதைக்கு எதையும் வெளியே காட்டிக்காத என்றான். சிறிது நேரத்தில் பிரணவ் அங்கிருந்து சென்றான். ஆனால் ஸ்ரீதரன் அங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய முகம் அவர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை காட்டியது. என்னப்பா என்றான் பரத். அவனை நிமிர்ந்து பார்த்த ஸ்ரீதரன், இந்த முத்தண்ணன் கடைசியா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மலைவேம்பு மரத்துக்கு கீழே மண்டையோடு எடுத்தன்னு சொன்னான். அப்பதான் அவனுக்கு மயக்கம் வந்துச்சு. அதுவும் இல்லாம பரத் தம்பின்னு ஏதோ சொல்ல வந்தான், ஆனா சரியா சொல்லல என்றார். இப்ப அவர்கிட்ட எதுவும் கேட்க வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் போகட்டும். சரி பரத், தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஐ நீட் எ ஸ்மோக், அப்புறமா போய் உங்க அம்மாவை பார்க்கறேன். சரிப்பா, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு என்றான் பரத். அனைத்தையும் திரையில் பார்த்து கொண்டிருந்தனர் மைத்ரேயும் மற்றவர்களும். அந்த பிரணவ் கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி அவனோட பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பரத் கிட்ட இருக்கிற ஸ்கல்லோட ஹேர் சாம்பிள், டிஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 2ஐயும் டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணிடலாம் என்றாள் மைத்ரேயி. மேம், பிரணவ் கிட்ட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பரத் கிட்ட இருக்கிற மண்டையோட்டிலிருந்து ஹேர் சாம்பிள்ஸ் எடுக்கிறது சாத்தியமே இல்லை என்றாள் விஜிதா. ஒருத்தரால கண்டிப்பா முடியும் விஜி என்று குறும்பாக சிரித்துக்கொண்டே விஜிதாவை பார்த்தாள் மைத்ரேயி. ஐயோ மேம், என்னால முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்றாள் விஜிதா. நோவே விஜி, இப்போதைக்கு பரத் இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்புற ஒரே ஆள் நீதான். அதுவும் இல்லாம பரத் ரூமுக்குள்ள உன்னால மட்டும்தான் போக முடியும். யூ மஸ்ட் டூ இட் என்றாள் மைத்ரேயி. நல்லா மாட்டிக்கிட்டடி மவளே என்று மனதிற்குள் நினைத்தாள் காயத்ரி.
அப்போது மைத்ரேயிக்கு கதிரிடம் இருந்து ஃபோன் வந்தது. மைத்ரேயி ஸ்பீக்கரை ஆன் செய்து, எஸ் கதிர் என்றாள். மேடம், இந்த கர்ம பதிவுகள் புக்கோட ஆத்தர் ஆருத்ரா பற்றி விசாரித்தேன். அவரோட சொந்த ஊர் சேலம் பக்கத்தில் இருக்கிற ஏத்தாப்பூர். இப்போ அவர் உயிரோட இல்லை. அந்த புக் மொத்தமே 100 காப்பி தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது இறை நம்பிக்கைக்கு எதிராக இருக்குன்னு யாருமே வாங்கலையாம். அந்த ஆருத்ராவும் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருப்பாராம். அடிக்கடி சுயநினைவு இல்லாமல் ரோட்டில் விழுந்துடுவாராம். அப்புறம் அவர் எழுதின ஒரே புக் இதுதானா என்றான். குட் ஜாப் கதிர், தேங்க்ஸ் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டாள் மைத்ரேயி. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த புஸ்தகத்தை எழுதினவன் சரியான கிறுக்கனா தான் இருப்பான்னு என்ற மோகனை முறைத்து பார்த்த மைத்ரேயி, ஆனா இதை மெனக்கெட்டு படித்து ஹைலைட் செஞ்சவர் ஒன்றும் கிறுக்கன் கிடையாது என்றாள். மோகன் ஒன்றும் பேசாமல் வேறு பக்கம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அதே நேரத்தில் அந்த போர்டு ரூமிற்குள் நுழைந்த தயாளன், மைத்ரேயி, சுந்தரம் சாருக்கு 2015 செப்டம்பர் 27 மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாகி இருக்கு. நம்ம விஐபி ரூமில் தான் அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்றார். உடனே மைத்ரேயி, காயு, 2015 எந்த தேதியில் சந்திர கிரகணம் வந்திருக்கு பாரு. செப்டம்பர் 27 மேம் என்றாள் காயத்ரி. டாக்டர் சுந்தரத்தின் 2015 டைரியை எடுத்து செப்டம்பர் 27 பக்கத்திற்கு சென்றாள் மைத்ரேயி. அறைக்குள் வந்து அமர்ந்த பிரணவின் முகத்தை பார்த்த ரமாவிற்கு ஏதோ சரியில்லை என்பது நன்றாக தெரிந்தது. என்ன பிரணவ், ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ற ரமாவிடம், ஒன்றுமில்லம்மா என்றான். அதே நேரத்தில் பரத் உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்த சுபா, இன்னும் எவ்வளவு நாள் இவங்க இங்கேயே இருக்கணும் என்று கேட்டாள். இன்னும் ஒரு 4 நாள் இருந்தா போதும்மா என்றான் பரத். பிரணவ், உனக்கு எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமாம், இப்போ உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு அப்பா என்றான் பரத். சூப்பர்வைசர் ஜாப் தான் சார். உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா என்ற பரத்தை பார்த்து லேசாக புன்னகைத்தான் பிரணவ். வேலை சரியா இல்லைன்னாலும் வேலை செய்கிற இடம் நல்லதா இருந்தால் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு முன்னேறப்பாரு. கடவுளோட கருணை எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேக்ட்ரி மேனேஜர் கூட சேர்ந்து அட்மின் வேலையும் தெரிஞ்சுக்கோ. எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். படிப்பை விட திறமைக்கும் விசுவாசத்திற்கும் அதிகமாக மதிப்பு கொடுக்கிறவர். இப்போ ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கிறவர் வெறும் டிப்ளமோ தான் படிச்சிருக்காரு. இங்கே ஒரு ஃபோர்மேன் வேலையில் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தார். அவரோட திறமையால் தான் முன்னுக்கு வந்தார். அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மாவும் ஃபேக்ட்ரியோட நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க. நீ அவங்க கூட இருந்தா அது நானே எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரி. அடேங்கப்பா, என் கண்ணுக்குட்டிக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண தெரியுமா என்றாள் சுபா. என் கண்ணுக்குட்டி பொறுமையாக அடுத்தவங்க சொல்கிறத கேட்கும்னு எனக்கும் இன்னைக்கு தான் தெரியும் என்றாள் ரமா. பரத் மேலும் தொடர்ந்தான். நமக்கு அப்பா இல்லை என்று ஆரம்பித்தவன் பிறகு சுதாரித்து, அப்பா நம்ம கூட இல்லை, சொத்து இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத. உன்கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. நீ பிரஜாபதி கிட்ட வேலை செஞ்சிருந்தாலும் நீ இதுவரைக்கும் தப்பான வழிக்கு போகலை. நீயும் உங்கள் அம்மாவும் உங்கள் 2 பேரோட உழைப்புல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் தன்மானத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவே உங்களோட பெரிய பலம் என்றான். பரத், உனக்கு தெரியுமா, ரமா வீட்டுக்காரர் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தா சுபா குட்டின்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டாராம் என்றாள் சுபா. அப்போது ஸ்ரீதரன் அறைக்குள் நுழைந்தார். அவர் மேல் அநியாயத்திற்கு சிகரெட் புகைவாடை வந்தது. அவரை முறைத்து பார்த்து கொண்டே, இதுக்கு வேற வழி இல்லை. ரமா அவங்க வீட்டுக்காரர் சிகரெட் பழக்கத்தை நிறுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையே நானும் பண்ண வேண்டியது தான் என்றாள் சுபா. இதை கேட்ட அடுத்த நொடி ரமா கிளிக் என்று சிரித்தாள். அதே நொடி பரத்தும் சிரித்தான். இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என்று ஆச்சரியமாக பரத்தை முறைத்து பார்த்தாள் ரமா. செப்டம்பர் 27, 2015. 1 வருடமாக காத்திருந்து இன்று பரத்துடன் பேசிவிட்டேன். என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே சில விஷயங்களை கூறினான். இன்று என்னுடைய நிலைமை முருகனிடம் சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் மகிமையை கேட்க மண்டியிட்டதைப் போல இருந்தது. ஆனால் உண்மையை அறிந்தவரே இந்த உலகத்தில் பெரியவர் என்பதால் பரத்தின் வாளை பிடித்து கொண்டு அலைவதில் எனக்கு சிறிதளவும் சங்கோஜமில்லை. பரத் என்னிடம் கூறிய சில விஷயங்களை என் மனம் ஏற்கவில்லை. என் சந்தேக பார்வையை புரிந்து கொண்ட பரத் என்னை பார்த்து அவன் கூறியவற்றை ஏதாவது ஒரு வகையில் எழுத்தின் மூலமாகவோ பேச்சின் மூலமாகவோ அல்லது சைகையாலோ
இன்னொருவருக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்யுமாறு கூறினான். இதோ வீட்டிற்கு வந்து டைரி எழுதத் தொடங்கிவிட்டேன். பரத் கூறியது என்னவென்றால், அவன் உண்மையில் பரத் இல்லை, அவன் பெயர் முகுந்த். செப்டம்பர் 28, 2015. வேண்டாமே இந்த விஷப்பரீட்சை. ரமணி என்னை பார்ப்பதற்கு சில நிமிடங்கள் தாமதித்திருந்தால் என் உயிர் பிரிந்திருக்கும். உண்மையை அறிந்து கொள்ளலாம், ஆனால் ஊருக்கு உரைக்க முடியாது போலிருக்கிறது. இதனால்தான் ரிஷிகளும் முனிவர்களும் சூட்சுமமாக சில விஷயங்களை இந்த பாவப்பட்ட மனித பிறவைகளுக்கு உணர்த்த முயன்றிருக்கிறார்கள் போலிருக்கிறது. டைரியை மூடி வைத்தாள் மைத்ரேயி. 2015 அவளுடைய தந்தைக்கு திடீரென்று மூச்சடைத்து மருத்துவமனையில் சேர்த்தது அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதே நேரம் மோகனும் மைத்ரேயும் வெவ்வேறு நாட்டிற்கு பணி நிமித்தமாக சென்றிருந்தார்கள். மைத்ரேயி அவளுடைய டேபிளின் மேலிருந்த கர்ம பதிவுகள் புக்கை திறந்தாள். அதில் டாக்டர் சுந்தரம் ஹைலைட் செய்திருந்த சில பகுதிகளை படிக்க ஆரம்பித்தாள். உத்தமன் தான் என்று ஊருரைக்கச் சொல்லுவார், உளமறிந்த பாவமதை காலம் பதிந்ததை அறியாதாரே. கல்லனையும் காமனையும் கடவுளென்று போற்றுவார், அவர் தம் கர்ம பதிவுகளை காலதேவன் வாசிப்பார். அந்த பாடலுக்கான பொருளை டாக்டர் சுந்தரம் தன் கைப்பட எழுதியிருந்தார். பரிகாரங்கள் அனைத்தும் உளமறிந்து செய்த தவறுகளை மறப்பதற்கே. செய்த தவறுகளின் பிம்பங்களை மறைப்பதற்கோ அல்லது தவறுகளின் பலன்களை கரைப்பதற்கோ இதுவரை எந்த பரிகாரங்களும் தோன்றவில்லை. ஒரு செயலோ அல்லது ஒரு வழக்கமோ 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்துவிடும் என்பதை விட பெரிய பித்தலாட்டம் எதுவும் இல்லை. செய்த தவறுகளை உணர்ந்து அதை மீண்டும் செய்வதை தவிர்ப்பவனுக்கே காலம் மன்னிப்பை வழங்குகிறது. காலம் அனைத்தையும் பதிவு செய்கிறது. 1,00,000 பேரை ஏமாற்றி அந்த லாபத்தில் 100 பேருக்கு செய்யும் நன்மைகள் கர்ம கணக்கில் சேர்வதில்லை. பிச்சை எடுத்த உணவில் பாதியே இன்னொருவனுக்கு பகிர்ந்தளிக்கும் பிச்சைக்காரனின் கருணை 1,00,000 பேருக்கு உணவளிக்கும் செல்வந்தரின் கருணையை விட மேன்மையானது. ஒருவரின் எண்ணங்களும் அதனால் விளையும் செயல்களின் தன்மையே கர்ம கணக்கில் பதியப்படுகிறது. உதாரணத்திற்கு, உதட்டளவில் ஒரு பெண்ணை தங்கை என்று அழைப்பதற்கும் உள்ளம் உணர்ந்து அவளை தங்கை என்று அழைப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. கர்ம பதிவுகள் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தாள் மைத்ரேயி. அதற்கு மேல் டாக்டர் சுந்தர மகாலிங்கத்தின் வேறு எந்த டைரியும் இல்லை. ஏனென்றால் 2016 ஆண்டின் தொடக்கத்தில் அவர் இயற்கை எய்துவிட்டார். சட்டென்று அவள் சிந்தனையில் ஏதோ தோன்ற சுரேஷ் என்று சப்தமாக அழைத்தாள். எஸ் மைத்ரேயி, இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் ஆஃப் டேட்டிங் இங்க்ஸ் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த வருஷம் இந்த பக்கத்தை ஹைலைட் பண்ணியிருக்காருன்னு செக் பண்ணி சொல்ல சொன்னனே, என்ன ஆச்சு? சுரேஷ் அசட்டு சிரிப்பு சிரித்தார். காலையிலேயே அந்த ரிப்போர்ட் வந்துடுச்சு, சாரி சொல்ல மறந்துட்டேன் என்றவரை முறைத்து பார்த்து கொண்டே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படித்தாள் மைத்ரேயி. அனைத்தும் 2015 டிசம்பர் மாதத்திற்கும் 2016 ஜனவரி மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஹைலைட் செய்யப்பட்டதாக அந்த ரிப்போர்ட் உறுதி செய்தது. மைத்ரேயி யோசித்தாள். அப்பா இறந்தது 2016 ஆண்டு ஜனவரி 18. ஆனால் பரத்துடன் அவர் பல வருடங்களாக தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாகவே வாங்கியிருக்கிறார். ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் சில பகுதிகளை ஹைலைட் செய்திருக்கிறார் என்றால், அவரால் பரத்துடன் கலந்தாலோசித்த சில விஷயங்களை டைரியில் எழுத முடியவில்லை, யாரிடமும் கூறவும் முடியவில்லை. அவரை ஏதோ ஒன்று தடுத்திருக்கிறது. அதே போல பரத்தும் முழு சந்திர கிரகணம் அன்று நிலவை பூமியின் நிழல் முழுமையாக மறைக்கும் சில நிமிடங்களோ அல்லது வினாடிகளோ மட்டும்தான் சில உண்மைகளை பேசுகிறான். எஸ், ஐ காட் இட், எஸ் என்று மகிழ்ச்சியாக கத்திய மைத்ரேயை பார்த்து அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றனர் மோகனும் காயத்ரியும். என்னம்மா, என்னாச்சு? ஆர் யூ ஓகே என்ற மோகனை பார்த்து, அண்ணா, எனக்கு தமிழ் மொழியை நல்லா புரிஞ்சிக்கிற நபர் உடனே வேணும். தமிழ் மொழியை வெறும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எனக்கு வேணாம் என்றாள். மோகன் பெருமூச்சு விட்டபடி, முயற்சி பண்றேன் என்று தன்னுடைய செல்போனை எடுத்தார். 7 கோடி பேருக்கு மேல இருக்கிற தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு கூடவா தமிழ் நல்லா புரியாது என்ற மைத்ரேயை பார்த்து, நீ எதுக்கு கேட்கறன்னு புரியுது. அந்த கருமம் பிடிச்ச கர்ம பதிவுகள் புக்கை படிச்சு அதுல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு விளக்கம் சொல்லணும், சரியா என்றார் மோகன். ஆமாம் என்பதை போல தலையை செய்த மைத்ரேயை பார்த்து, நம்ம பரத் சார்கிட்ட சொல்லி
டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவோட ஆன்மா கிட்ட கேட்க சொல்லுவோமா என்று கிண்டலாக சொன்னவரை கோபத்துடன் முறைத்து பார்த்தாள் மைத்ரேயி. இதை கேட்டு தலையை குனிந்தபடி சிரித்தாள் காயத்ரி. அட, நிஜமாதாம்மா சொல்றேன். தமிழ் மொழியை எழுத பேச இங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனா தமிழ் மொழியை உண்மையா உணர்ந்தவங்க ஒரு சிலர் தான். ஆனா அவங்க இப்போ உயிரோட இல்ல. அண்ணா, ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் யுவர் ஜோக்ஸ் என்றாள் மைத்ரேயி. அவளுடைய முகம் கோபத்தில் சிவக்கத் தொடங்கியிருந்தது. இதோ 5 நிமிஷத்துல சொல்லிடுறேன் என்றபடி யாருக்கோ டயல் செய்தார் மோகன். பரத், லாஸ்ட் வீக் அந்த சின்ன பையனுக்கு ஹார்ட் சர்ஜரி செஞ்சீங்க தானே என்ற விஜிதாவை பார்த்து, செஞ்சீங்க இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம் என்றான் சிரித்து கொண்டே. எப்படி இவனால் மட்டும் வெற்றியை எளிதாக பிறருடன் பகிர்ந்து கொள்ள முடிகிறது என்று யோசித்து கொண்டிருந்தவளிடம், சொல்லுங்க விஜி, ஏதோ சொல்ல வந்தீங்களே என்றான் பரத். ஒண்ணுமில்ல, அந்த பையனுக்கு பூரணமா குணமாகிடுச்சு. அவனோட அம்மா உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாங்க என்றாள் விஜிதா. என்னங்க விஜி, நம்ம வேலையை தானே செஞ்சோம். நீங்களே அவங்க கிட்ட பேசிடுங்க. உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னா என்ன, என்கிட்ட சொன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே என்றான். விஜிதாவின் முகம் அநியாயத்திற்கு சிவந்தது. இல்ல பரத், அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஆனா உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றாள். அடடா, அந்த பையன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமே. சரி வாங்க விஜி, இப்பவே பார்த்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடலாம் என்றான். ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன். பரத் அவனிடம் சென்று, எல்லாம் சரியாயிடுச்சுப்பா. ஒரு 2 மாசம் உங்க அம்மா சொன்னபடி கேட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா நீ பழைய மாதிரி ஓடி விளையாடலாம் என்றான். அந்த சிறுவனின் தாய் தயங்கியபடியே, டாக்டர், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது என்றபடி ஒரு சிறிய மஞ்சள் பையை அவனிடம் நீட்டினாள். என்னங்க இது? இவனுக்கு சரியாகிடுச்சுன்னா நடந்தே பழனிக்கு போய் காணிக்க செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். இதுல எப்படியும் 4000 இருக்கும் என்று கண்கள் கலங்கியபடி அவனிடம் நீட்டினாள். பரத்திற்கும் கண்கள் கலங்கிவிட்டது. அருகில் நின்று கொண்டிருந்த விஜிதாவிற்கும் முகம் வாடிவிட்டது. பரத் அந்த சிறுவனுடைய தாயின் 2 கைகளையும் சேர்த்து பிடித்து கொண்டு, இங்க பாருங்கம்மா, நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இந்த இலவச மருத்துவ முகாம், அப்புறம் உங்க பையனோட ஆப்ரேஷன் எல்லாமே டாக்டர் சுந்தரத்தோட குடும்பம் ஏற்பாடு செய்தது. நீங்க சுந்தரம் சார் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா அவங்க நல்லா இருந்தா இன்னும் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க என்றான். கண்டிப்பா அவங்க எல்லாரும் எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருப்பாங்க தம்பி. என்னோட திருப்திக்காக இந்த காசை வாங்கிக்கோங்க என்றாள் அந்த சிறுவனின் தாய். அந்த மஞ்சள் பையை வாங்கி திறந்தான் பரத். அதில் ரூபாய் நோட்டுகளும் காசுகளும் இருந்தது. பித்தளையால் ஆன ஒரு சிறிய வேல் இருந்தது. இது மட்டும் போதும் என்று எடுத்துக்கொண்டான். திரையில் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த மோகனின் மனதை ஏதோ ஒன்று பிசைவது போல இருந்தது. உடனே போனை எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மினுக்கு டயல் செய்தார். தொடர்பு கிடைத்தவுடன் அந்த சிறுவனின் பெயரை கூறி அவனுக்கு ஏதாவது கட்டணம் வசூலித்திருந்தால் அதை அந்த சிறுவனின் தாயாரிடம் திருப்பி கொடுக்குமாறு கூறினார். பரத் டாக்டர் ஏற்கனவே அவரோட சம்பளத்துல பிடிச்சிக்க சொல்லிட்டாரு சார் என்றார் ஹாஸ்பிட்டல் அட்மின். அப்படின்னா பரத்தோட சம்பளத்துல இந்த மாசம் எந்த பிடித்தமும் செய்யாதீங்க. அப்படியே இந்த இலவச சிகிச்சை முகாம் மூலமா நடக்கிற எந்த ஹார்ட் சர்ஜரிக்கும் இனிமே எந்த ஃபீஸும் வாங்காதீங்க என்றார். அதே நேரத்தில் சுரேஷ், மைத்ரேயி கம் ஹியர் என்றார். அருகில் வந்த மைத்ரேயிடம் ஐஆர் ஹாலோகிராம் திரையை காண்பித்தார் சுரேஷ். அதில் 5 அடி உயரம் கொண்ட ஒரு பிரேத உருவம் பரத்தின் தோலை பிடித்து கொண்டிருந்தது. நீ நல்லா டிராயிங் பண்ணுவியா? பார்த்ததை அப்படியே வரைய முடியுமா என்று அந்த சிறுவனிடம் கேட்டான் பரத். அதை கேட்ட அந்த சிறுவனும் அவனுடைய தாயும் பரத்தை ஆச்சரியமாக பார்த்தனர்.